வலியின் வேலை இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். போட்டியை பற்றி தமிழ் வாத்தியார் சொல்லிட்டு இருக்காரு. நான் 3 போட்டி வைப்பேன், அது ஒவ்வொன்றுத்துக்கும் 33 மார்க் இருக்குது. அந்த கடைசி 1 மார்க் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரஞ்சித் கேட்க, அதுக்கு தமிழ் வாத்தியார் அந்த 1 மார்க்கை நான் தான் போடுவேன், அது நான் போட்டியில் பார்க்கறத வச்சு நானே போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடடா, கடைசியில் இவன் 1 மார்க்கை வச்சு இருந்தாலும் ஏதாவது பண்ணுவானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. முதல் போட்டி தண்டால் பண்ணுறது 100 முறை பண்ணணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நாங்கள் ஒவ்வொரு 10 கிலோ வெயிட்டை உங்கள் முதுகில் வச்சுக்கிட்டே இருப்போம், அதை வச்சுக்கிட்டே நீங்கள் தண்டால் பண்ணணும், 100 முறை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி டைமிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணதுமே ரஞ்சித் நல்லா பண்ணுவார், வேலைனும் நல்லா தான் பண்ணுவாங்க. கடவுளே வேலை ஜெயிச்சிடணும் அப்படின்னு வள்ளி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வெயிட்டை தூக்கி வைக்க ரஞ்சித் நல்லாவே பண்ணிகிட்டு இருப்பார். வேலைனால முடியவே முடியாது. கடைசியாக ரஞ்சித் 100 பண்ணி முடிச்சிருவார். அதுக்கப்புறமா வேலன் கடைசியாக அப்படியே அந்த வெயிட்டோடு கீழே போட்டுருவாங்க. முடியாமல் எந்திரிச்சு நிற்பார், தனியாக போய் நின்றுடுவார். அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பார். வள்ளி வேலனை கண்டுக்காத மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே பயந்துக்கிட்டு நின்றுட்டுருப்பாங்க. ரஞ்சித் ஒரு பக்கம் வேலனை பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. அடுத்துதான் சிலம்பம் சுற்றுறதுல அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போது தமிழ் வாத்தியார் நீங்கள் சிலம்பம் சுற்றும் போது ஒவ்வொரு பாலாக எடுத்து உங்கள் மேலே அடிப்பாங்க, ஆனால் பால் உங்கள் மேலே படக்கூடாது, அந்த பாலை நீங்கள் அடிச்சுட்டு தான் இந்த சிலம்பத்தை சுற்றணும், அப்படி யார் சிலம்பம் அதிகமாக சுற்றுறீங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் ஜெயிச்சுவாங்க அப்படின்னு சொன்னதுமே ரஞ்சித் கேட்குறாங்க, என்ன இது மாதிரி பால் அடித்தா நாங்கள் எப்படி சுற்றுறது அப்படின்னா, அதுதான் போட்டியே, நீங்கள் சுற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் அதே மாதிரி பாலை தட்டி விட்டு சிலம்பத்தை சுற்றிட்டு இருக்காங்க. இப்படி போட்டி நடந்துட்டுருக்கு. வள்ளி ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே நின்றுட்டுருப்பாங்க, கடவுளே எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அங்கே வீட்டில் கரண்ட் பில்லு கட்டலை அப்படின்னு சொல்லி ஓனர் ரொம்ப திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி நீங்கள் கரண்ட் பில்லு கட்டலைன்னா லைன்மேன் கரண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க, என்ன பண்ணுறது நாங்கள் அப்படின்லாம் கோவப்படுறாங்க. அப்போது ரேணுகா சொல்லிட்டு இருப்பாங்க, என்னம்மா ஏன் இங்கே கத்திட்டுருக்க அப்படின்னு கேட்க, கரண்ட் பில்லு கட்டலைன்னு கத்திட்டு இருக்காங்க, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்ல, அப்போ ரேணுகா இப்போ என்ன உங்களுக்கு கரண்ட் பில் தானே கட்டணும், நானே கட்டிட்டு வரேன் அப்படின்னு அந்த கரண்ட் புக்கை எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. அதை வாங்கிட்டு நான் போய் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, வேலனோட அப்பாவில் அதெல்லாம் வேண்டாமா, நாங்கள் கட்டிடுறோம், நீ விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னை உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக பார்க்கல, வேறு யாரோ தானே பார்க்குறீங்க, நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கரெக்டாக காலேஜ்லேருந்து வள்ளியோட ஃப்ரெண்டு வராங்க, வேலனோட தங்கச்சி வராங்க. வந்ததுமே என்னடி நீ சீக்கிரமாக வந்துட்டு அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, காலேஜில் கடைசி பீரியட் தமிழ் வாத்தியார் தான், அவர் போட்டிக்கு போனதுனால வரல, அதனால தான் எல்லோரும் சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, என்னது போட்டியா, அதான் அந்த அமைச்சர் வீட்டில் நடக்க போகுதுன்னு சொன்னேன், அந்த போட்டியா, அதான் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களே, உங்கள் அண்ணன் கலந்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டே அப்படின்னு கேட்க, இல்லை இப்போ அண்ணன் கலந்துக்கிறதா சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே ரேணுகாவுக்கு கோவம் வந்துடும். ஓஹோ, உங்கள் அண்ணனுக்கு போட்டியில் கலந்துக்கிறதுக்கெலாம் டைம் இருக்குது, ஆனால் இந்த கரண்ட் பில் கட்டுறதுக்கு டைம் இல்லையா, சாரி என்னை மன்னிச்சிக்கோங்க, என்னாலாம் கரண்ட் பில் கட்ட முடியாது, கரண்ட் பில் கட்டாமல் உங்களுக்கு அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக போதில்ல அப்படின்லாம் சொன்னதுமே அவங்க அம்மா பாத்தியாடி, நான் தான் முதலே சொன்னேன்ல, இவங்களாம் இப்படி தான், இவங்களெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. ரேணுகாவும் அங்கேருந்து போயிடுவாங்க. ஏண்டி வந்த உடனே இந்த விஷயத்த நீ சொல்லணுமா, பாரு அவங்க என்னென்னலாம் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்போது வேலனோட அப்பா நாம் இந்த வீட்டில் இருக்கணுமா, இந்த அம்மா வர ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க, பேசாமல் நம்ம வேறு வீடு பார்த்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, வேலனோட அம்மா இங்கே பாருங்கள், நம்ம என்ன பணமாக வச்சுருக்கோம் வேறு வீட்டுக்கு மாறி போகிறதுக்கு, சும்மா பேசிகிட்டு இருக்காதீங்க, இங்கே அப்படியே காலத்தை கழிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.